சொல்லுங்க. அன்பு, சொல்லுங்க. அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. எல்லா சட்டங்களையும் இந்த அன்பு என்ன பண்ணுதா, தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்குது. நான் முந்தி நேசிக்கப்பட்டேன். நான் முந்தி நேசிக்கப்பட்டதனால் நானும் மற்றவர்கள் நேசிக்கிற இடத்துல நான் இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம நம்புறோம்? நம்ம குறித்து கவலைப்பட்டு இருக்கிறோம். நான் நம்மளை குறித்து கவலைப்பட்டு இருக்கோம் நிறைய பேர். ஆனால் நம்ம மற்றவர்களை குறித்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. எத்தனை பேர் உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவங்களை, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை, அவங்களை குறித்து நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்க? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் உணவுகள் இல்லாமல் மறிக்கிறாங்க தெரியுங்களா? 14 வயசுக்கு கீழே இருக்கிற எத்தனையோ குழந்தைகள் நம்ம நாட்டில் ஒருவேளை உணவு இல்லாமல் ஒரு நாள் தூங்குறாங்க தெரியுங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 12 வயசுக்கு கீழே இருக்கிற எத்தனை பெண் பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்காச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் கையில் எத்தனை பேர் கையில் ப்ரேயர் ரிக்வெஸ்ட், நான் இதுக்காக ஜெபம் பண்ண போகிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதான அது உங்களாச்சும் ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? ஏன்னா நான் என்னை குறித்து தான் அதிகமாக யோசிக்கிறேன். எனக்கு என்னை குறித்து தானே யோசனை. நான் லைஃப்பில் எப்படி மேலே வருது? நீங்கள் தேவனால் நீங்கள் நேசிக்கப்படுவதில் உறுதியாக இருக்க இருக்க உங்கள் வாழ்க்கையில் உயரமான இடங்களுக்கு அவர் கொண்டு வருவார். நீங்கள் அன்பை வெளிப்படுத்தும் பொழுதுதான் அன்பினுடைய லெவல், அந்த லெவல் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், வீரியம் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். இன்னும் நான் என்னை குறித்ததான காரியங்களை நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு போய் நான் என்ன சாப்பிட போறேன், இன்னைக்கு போய் நான் என்ன தூங்க போறேன், அடுத்து என்ன செய்ய போறேன், என் வீட்டில் அது இல்லை இது இல்லை, நான் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன். அதை பற்றி நீங்கள் எதுவும் யோசிக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனால் நேசிக்கப்பட்டிருக்கிற கடவுள் உங்களோடு இருக்கிறார். இதை விட இந்த உலகத்தில் மேலான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நான் பாட்டு பாடல, இயேசு நீங்க இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாம் பார்த்துக்கொள்வீங்க. இந்த அன்பு எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். இந்த அன்பு எல்லாவற்றையும் எனக்கு தரும். இந்த அன்பில் குறைவில்லை, இந்த அன்பில் டேமேஜ் இல்லை. இந்த அன்பு அன்கண்டிஷன் லவ். இந்த நிபந்தனையற்ற அன்பை புரிந்து கொள்ளாதனால்தான் ஆதாம் இடறுறான், காயின் இடறுறான், அனனியா சபிரால். நம்ம நிறைய பேரை குறித்து கடந்த வாரங்களில் பார்த்தோம். இன்னைக்கு தெய்வீகமான அன்புனா இதுதான். நான் தெய்வீகமான அன்புனா நான் பாவிகளாக இருக்கையிலும் நான் நேசிக்கப்படுகிறேன் தெரியுங்களா? இந்த புரிதல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கணும். சொல்லுங்க. நான் பாவியாக இருக்கையில் தேவன் என்னை நேசித்ததினால் அன்பு விளங்க பண்ணிச்சு. அல்லேலூயா. அன்பினுடைய வெளிப்பாடு எங்க எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிச்சுன்னா, நான் நேசிக்கப்பட்டேன்.